வீட்டுக்கு வந்து அந்த பையன் வராரு. அவர பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடையிறாங்க. அவருக்கு 1க்கு 2ஆ சொல்லிட்டுருக்காரு. நம்ம வந்து நர்மதா பத்தி, இந்த மாரி நர்மதாவும் நானும் லவ் பண்ணோம். நாங்க 2 பேரும் ஃபோட்டோஸ்லாம் நெறைய எடுத்திருக்கோம் பாருங்க. அது மாத்திரம் கிடையாது. நாங்க சுத்தாத இடம் பாக்கி இல்ல. இங்கெல்லாம் சுத்தியிருக்கோம், அங்க சுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு நிர்மதா பயங்கரமா அழறாங்க. நான் இவன் கூட எங்கேயுமே சுத்துனது கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசினேன் அவ்வளோதான். அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணியிருக்கான். அந்த ஃபோட்டோலாம் கண்டிப்பா நான் எடுக்கவே எடுக்கல. இவன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாரி அழறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம காவேரி உடனே அங்கேருந்து ஒரு கட்டைய எடுத்து அடிக்க போறாங்க. அப்போ கரெக்ட்டா விஜய் வந்து கட்டைய வந்து அடிக்கிறத தடுத்து நிறுத்துறாரு. "என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, விட மாட்டேங்க. இந்த மாரி ஆளுங்களலாம் சும்மாவே விடக்கூடாது. எவ்வளோ தைரியமா இருந்தா வீடு தேடி வந்து இந்த மாரி பேசிட்டு இருப்பான். என் தங்கச்சிய பத்தி இவ்வளோ தரக்குறைவா பேசிட்டு இருக்கான். சும்மா விட சொல்றீங்களா? நீங்க விடுங்க விஜய். இவன ஒரு வழி பார்க்குறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து நிற்கிறீங்களா? இவன அடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா? இவன் அடிச்சுட்டா இவன் வந்து ஊருக்கு தெரியாம போயிடுமா? இவன அடிச்சா தான் எல்லாருக்குமே தெரிய வரும். அப்படின்னோனே அமைதியாயிடுறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து "காவேரி சும்மா இருக்க மாட்டியா?" அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து பேச வராரு. "என்னப்பா உனக்கு என்ன தான் பிரச்சனை? இப்போ நர்மதாவ நீ லவ் பண்ற. அவ உன்ன லவ் பண்ணணும். அவ்வளோதானே பிரச்சனை?" அப்படின்னோனே, "ஆமாம் சார். அவ்வளோதான் பிரச்சனை. என்ன பழையபடி லவ் பண்ண சொல்லுங்க. என் கூட ஊர் சுத்தணும். என் கூட நல்லா இருக்கணும். பழகணும். அதான்ப்பா எனக்கு பிரச்சனை." "ஓ அப்படியா? சரி லவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்டோன்னே, என்ன பண்ண போறேன்னா, "அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா? சரி ஒண்ணு பண்ணு. கல்யாணமே எங்களுக்கு நீ இந்த மாரி சுத்துறதெல்லாம் பிடிக்கல. அதனால முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ நர்மதாவ. அதுக்கப்புறம் சுத்து." "சார் என்ன சார் கல்யாணம் கில்யாணம் சொல்றீங்க? வேற என்னப்பா சொல்ல முடியும்? நீ தானே வந்து நர்மதா வந்து லவ் பண்றேன்னு சொல்ற. அதுக்கேத்த மாரி தான் நாங்க பேச முடியும்." அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து "சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார் கல்யாணம்லாம். கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். ஆனா லவ் மட்டும் பண்ணுவேன். ஊரெல்லாம் சுத்தணுமா எங்க பொண்ணு?" அப்படின்னோனே, அப்படியே பார்த்து அப்படியே டென்ஷனா வராரு. "இங்க பார் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இப்ப நெனச்சா கூட உன் பேர்ல கம்ப்ளைண்ட் குடுத்து உன்ன ஒரு வழி பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது. உன்ன என்ன வேணாலும் நாங்க செய்ய முடியும். எங்க வீட்டு பொண்ண நீங்க என்ன வேணாலும் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஏன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஃபோட்டோஸ எப்படி நீ ரெடி பண்ணியிருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாரு. "உண்மைய சொல்லு. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? நர்மதா தான் உனக்கு விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டால. அப்புறம் எதுக்காக நீ அவ பின்னாடி சுத்திட்டுருக்க? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா?" "எனக்கு நர்மதாவ பிடிக்கும் சார். ஆனா அவ தான் சார் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா. என்கிட்ட பழையபடி பேசுப்பான்றா, பழக மாட்டேங்கிறா. நான் என்ன பண்றது?" அப்படின்னு. "அவளுக்கு தான் பிடிக்கலன்றால. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க சார், எனக்கு நர்மதாவ பிடிச்சிருக்கு. அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன் நர்மதாக்காக. அதனால நர்மதா வேணும்." அப்படின்னா, அப்படியே பலார்ன்னு விடுறாரு. பார்த்தா யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து அப்படியே பலார்ன்னு அந்த பையனை விடுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "உன்ன எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த வார்த்தைய சொல்லுவ? அந்த பொண்ணு விலைக்கு போனாலும் விட மாட்டியா? உன்னை அப்பவே கண்டிச்சேன்லடா. எவ்வளோ தைரியமா இருந்தா இப்படி பண்ணுவ? அப்பா அது வந்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து "சாரிங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. என் பையன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிச்சிடுமா. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட என் பையனை நான் சரியா வளர்க்காம விட்டுட்டேன். என் மேல தாம்மா தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே வந்து "எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி வேலை செய்வ? சார் நீங்க கருணைலாம் பார்க்காதீங்க சார். அவனோட படிப்பு கெட்டாலும் பரவாயில்ல. அவனை முதல்ல கம்ப்ளைண்ட் குடுத்து உள்ள தள்ளிடுங்க சார். அதே மாரி அவன மேனேஜ்மெண்ட்ல சொல்லிட்டு அவன் டிசிய கூட வந்து குடுத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல சார். நீங்க என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுங்க சார். நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சார்." அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாரு. "ஏன்பா இவ்வளோ பண்றீங்கன்னோனே?" "வேற என்னடா பண்றது? உன்னை பெத்த பாவத்துக்கு இதுதானே நான் பண்ண முடியும்." அப்படின்றாரு. அத கேட்டுட்டு "பார்த்தல எவ்வளோ நல்ல அப்பா உனக்கு கிடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீ தப்பு செஞ்சா தப்பு செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது. எங்க எதிரெல்லாம் தலகுனிய வச்சுட்டல உன் அப்பாவ. உன் அப்பாவுக்கு இவ்வளோ வந்து கேவலமான ஒரு பேர் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா?" அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே தலை குனிகிறாரு அந்த பையன். இனிமேட்டாவது புரிஞ்சுக்கோ. இவ்வளோ பேரும் வந்து உன்னை கம்ப்ளைண்ட் கொடுத்து கொஞ்ச நேரம் ஆகாது உன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் எடுக்காம இந்த தம்பி என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. ஏன்னா உன் வாழ்க்கையை பாழாயிடக்கூடாது, உன் படிப்பு பாழாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போவாது இந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிதானோன்னே, "சரிங்கப்பா" அப்படின்றாங்க. என் பையன் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேச்சுக்கே வரமாட்டான். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இது இந்த அளவு மெச்சூரிட்டியாக வந்து விஜய் வந்து ஹேண்டில் பண்ணதும், அதே டைப்பில் விஜய் வந்து அந்த அவங்க அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்ததும் பார்த்தா காவேரி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நர்மதாவோட ஓடி வந்து காலை கட்டிட்டு அழறாங்க. "தேங்க்ஸ் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு. "பரவாயில்ல நர்மதா" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. "இங்கே பாரு நர்மதா, எப்போவுமே போல்டாக இருக்க கற்றுக்கோ. உன் அக்கா மாதிரி நீயும் போல்டாக இருக்கணும் சரியா? பார்த்தல எவ்வளோ போல்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு." அப்படின்னோடனே அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குறாங்க நம்ம காவேரி விஜயை.